ஹாய் ஹலோ காய்ஸ். நேற்று போட்ட ஸ்டோரிக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கும் அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கோன்னு யோசிப்பேன். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, நேற்று எதில் முடிச்சிருந்தோன்னா, ஜேகே அவனோட ரூம்க்கு இழந்து போயிருப்பான். அதோடு முடிச்சிருப்போம். இப்போது அதே டே ஸ்டூடியோவில் காட்டுறாங்க. ஸ்டூடியோவில் தான் ஜிம்மன் உட்காந்துட்டு யார் கூடயும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ டேயங் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் யார் அது, யார் கூட எவ்வளோ என்ன சேட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஃபோனை சீக் பண்ணுறான். ஜிம்மன் அதை மறைச்சிட்டு, வெக்கமாக எல்லா இடத்தவங்க ஃபோனை பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்கான். ஏய் பரவாயில்ல காட்டு அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட ஃபோனை பிடிங்கி பார்க்குறான். ஏய் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி டேங்க மாதிரி யோசிக்கிறான். ஜிம்மன் அந்த ஃபோனை பிடிங்கிட்டு, அதான் பிக் ஹிட்டில் இன்னொரு கேர்ள் குரூப் டெபியூட்டாக இருக்காங்கல்ல, அதில் இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவள் நம்பர் உனக்கு எப்படிடா, ஒரு வாட்டி மீட் பண்ணப்போ கொடுத்தா, இப்போ சேட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உனக்கு மட்டும் அமைக்குது. நான் பாரு சும்மா பார்த்தாலே நான் என்னமோ அந்த பொண்ணு டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. டேட்டிங்காக ஹேட் வர ஒரே ஐடல் நான் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். அது முகம் ராசி சரியில்லடா, என்ன பண்ணுறது, ஆண் அழகான போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. ஓவராக இருக்குது, மூடிட்டுறா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே இதெல்லாம் கேட்டிருப்பான். டேன் பக்கத்தில் உட்காடுறான். 3 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மன் கிட்ட ஜேகே பேசுவான். ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. பட் என்னப்பா அப்படியா, சரி பாய், அவ்வளோதான். என்னதான் இருந்தாலும் ஒரே பேண்ட் மெம்பர் ஆச்சு, பேசாமல் இருந்தால் அது ஒரு தனியாக ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு பேசிப்பாங்க எப்போயாவது. அந்த மாதிரி தான் இப்போ டேங் ஜேகே மேலே வந்துட்டு, டேய் அவன் வாழ்கிறான் பாடுறா, நான் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாலே டேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கடா, அவன் சேட் பண்ணிகிட்டு இருக்கான், அப்போ கூட மாட்ட மாட்டானேடா அப்படின்ற மாதிரி டேங் ஜேகே கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான். அவன் மாட்டினோன்னு உனக்கு அவ்வளோ ஆசையா டேங் அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்படி இல்லைடா, ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையாதா அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். ஜிம்முன்னு சிரிச்சிட்டு இருக்கான். அவ்வளோதானே, ஜேகே கிட்ட டிப்ஸ் கேளு, அவன் நல்லா சொல்லுவான் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு ஒரு மாதிரியா ஜேகேவை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு இவன் நம்மளை கலாய்க்கிறானோ இல்லை குத்தி காட்டுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எதுவும் சொல்லலை. ஆரம்பம் டேய் 3 பேர் வெட்டி கதை பேசினது போதும், வாங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் செஷன் போகுது. லன்ச் டைமும் வருது. ஆரம்பம் எல்லோரும் சாப்பிட கூப்பிட்றாரு. ஜிம்மன் இல்லை எனக்கு நான் டயட்டில் இருக்கேன், நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மனை உரைக்கிறாரு. ஜிம் உங்களால் எக்ஸ்ட்ராவாக சுற்றி வெயிட்டு போட்ட மாதிரி இருக்கேன், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி. அவன் கூட லன்ச் சாப்பிட போகல. அதே அவங்க உட்காந்துட்டு பிஸ்னஸ்லேயே கால் மேலே காலை போட்டு தலைக்கு கையை கொடுத்துட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க. என்னவோ தெரில, ஜங்குக்கு போகணுன்னு தோணல. ஸோ என்ன பண்ணுறான், ஜின் நானும் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின்ல என்னடா என்னாச்சு, இல்லை எனக்கு பசிக்கல. என்னது உனக்கு பசிக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் குறைச்சா சொல்கிறாங்க. என்ன பசிக்கல தானே சொன்னேன், அதுக்கே எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றாங்க. கேட்க, இல்லைடா நீ தான் ஃபுட் லவர் ஆச்சு, உனக்கு பசிக்கலைன்னா எங்களுக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் ஜேகே உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி தலையெல்லாம் கை வைக்கிறாங்க. கலாய்க்காதீங்க, உண்மையிலே தான் சொல்கிறேன், எனக்கு பசிக்கலை அப்படின்ட்டு. அவன் போவே இல்லை. மற்ற எல்லாரும் லன்ச் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஜேம் அந்த டேபிளில் படுத்துட்டு இருப்பான்ல, அந்த டேபிள் கீழே போய் உட்காடுறான் செவத்தில் சாஞ்சிட்டு. லைக் ஜேமோட ஃபீட் கிட்ட அவன் உட்காந்துட்டு ஜேமே தான் பார்த்துட்ருக்கான். ஜேம் கண்ணை மூடி தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். என்னவோ தெரியல. இப்போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் அவங்களோட ப்ராக்டிஸ் ஸ்டூடியோவில் மிரர் இருக்கும்ல, அந்த மிரர் வழியாக ஜேமை தான் பார்த்துட்ருப்பான். ஜேமோட இந்த டான்ஸ் மூவ்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையிலே நீ ரொம்ப அழகாக தான் ஆகிட்ட. நீ எப்போவுமே அழகு தான், நான் என்றைக்குமே அதை நோட்டீஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ ஏன் நோட்டீஸ் பண்ணுறேன்னு தெரியல.
நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு, வித்தியாசமாக பார்க்குறேன். என்கிட்ட லவ் சொல்லும்போது மேபி உனக்கு பசங்க மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ் வரும், அதனால தான் நீ எப்படி என்னை பார்த்து எனக்கு பிடிச்சதுனால சொன்னேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ ஒரு பொண்ணு கூட பேசுகிற, எனக்கு சத்தியமாக ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. உன்னால் ஒரு பொண்ணு கூட பேச முடியும், ஒரு லைஃப் வாழ முடியும்னா அப்போ நீ ஏன் ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ணன்ட்டு எனக்கு யோசிக்க தோணுது. ஒரு வேளை உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சதா? ஒரு கேவாக இருந்தால் ஓகே, பையன் மேலே ஃபீலிங்ஸ் வரும். பட் ஒரு பொண்ணை பிடிக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நீ ஏன் என்னை சூஸ் பண்ணன்னு தோணுது. என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப வியர்டாக இருக்குது. ஆனால் எதுவுமே முன்ன மாதிரி மாற போகிறது இல்லை. பிகாஸ் நீ முன்ன மாதிரி கிடையாது. அந்த கிளிங்கியான ஜிம்மன் மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. பட் ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தான். மேபி நீ என்னை மறந்துட்டு என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாம் நடந்து தோணுது. என்னை நானே தேத்திக்கிறேன், இல்லைன்னா நானே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன் நான் அப்படி பேசினதுக்கு அப்படின்ற மாதிரி அவனோட ஃபீட் கிட்ட உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்களோட லன்ச் டைம் முடிஞ்சு எல்லாரும் உள்ளே வராங்க. அவங்களோட சத்தம் கேட்ட பிறகு தான் ஜிவன் எழுந்துக்கிறான். ஜிவன் எழுந்து பார்க்குறான், அவன் காலாண்ட வந்து ஜேகே உட்காந்துட்டு இருக்கானா. ஹே என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, சாப்பிட போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு பசிக்கல அதனால போகல. உனக்கு பசிக்கலையா, அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பெருசாக அந்த கான்வர்சேஷன் வழக்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இதே முன்னாடி இருந்தால் ஜெயமா இருந்தா பசிக்கலையா, ஏன் பசிக்கல, நான் வேணா வாங்கின்னு வந்து கொடுக்கவா அப்படின்ட்டு ஊட்டி விடாத குறையாக பண்ணியிருப்பான். ஜேகே அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். எப்போ திரும்பி அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு கால் வருது. ஆரம் தான். ஐயோ ஜெயம், தயவு செய்து உன்னோட ஃபோனில் சைலண்டில் போட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஓகே ஆரம், நீங்களாம் அப்படி ஒரு திட்டிக்கிட்டே இருக்க. ஜெயம் போய் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறான். கால் அட்டன் பண்ணிட்டு என்னவோ பேசிட்டு ஆரம் கிட்ட, ஆரம் நீ நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு அவன் போயிடுறான். ஆரம் தான், ஐயோ இந்த பையன் வர வர சரியே இல்லை அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. ஜேகே எங்கே போகிறான் அந்த டைமில், யார் கால் பண்ணியிருப்பா, அந்த ஆக்ட்ரஸாக இருக்குமோ இல்லை வேறு யாராவதா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே யோசிக்கிறான். அப்புறம் விட்டுடுறான். அவங்களோட ஒரு 2 hours அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருப்பாங்க, காலையிலேருந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நடுவில் ஒரு சின்ன லஞ்ச் பிரேக் இருந்திருக்கும். சரி நம்மலாம் இப்போ கிளம்பலாமா அப்படின்ட்டு முடிவு எடுத்துகிட்டு எல்லோரும் அந்த ப்ராக்டிஸ் ஸ்டூடியோவிலேருந்து வெளியில் வராங்க. லைக் அதாவது பிக் ஹிட் பில்டிங்குள்ளேயே தான் அவங்களுக்குன்னு அந்த ஸ்டூடியோ தனியாக இருந்திருக்கும். இப்போ எல்லோரும் வெளியில் வராங்க. பால்கனி வியூ மாதிரி ஒன்று இருக்குது, கிளாஸஸால் ஃபுல்லாக பில்டாகிருக்கு. அங்கேருந்து அந்த சிட்டியோட வியூ பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் ஜேஎம் கம்பெனிலே டெபியூட்டான ஒரு கேர்ள் குரூப்போட ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் வெளில வந்து அதை பார்த்துடுறாங்க. ஜேகேக்கு என்ன தெரியல, அந்த பொண்ணு பார்க்கும்போது லைட்டாக ஒரு கோவம் வருது, முறைக்கிறான் அந்த பொண்ணை பார்த்துட்டு. மெம்பர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணும் மெம்பர்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு விஷ் பண்ணுறா. ஸோ இதுக்கு தான் இங்கே ப்ராக்டிஸை விட்டு வந்தியா ஜெயம் அப்படின்ற மாதிரி ஆரம் முறைக்கிறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா தான், காலையிலேருந்து ப்ராக்டிஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சும்மா கொஞ்ச நேரம் பேசலான்ட்டு. 2 மணி நேரம் உனக்கு கொஞ்ச நேரமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வீடு ஆரம், என்ன இவ்வளோ சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதான் நாங்கள்லாம் போகிறோம். ஓ சரி நானும் வரேன். ஓ எங்கள் கூடலாம் வருவியா நீ அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆரம் வரேன்னு சொல்கிறேன்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த பொண்ணு ஜேஎம்க்கு வேவ் பண்ணிகிட்ருக்கா, ஹேண்ட்ஸ் அழைச்சி. ஜேஎம்மும் திரும்பி பார்த்துட்டு
டாட்டா காமிச்சிட்டு அவன் முன்னாடி போகிறான். ஜேகே பின்னாடி திரும்பி அதை பொண்ணை பார்த்து முறைக்கிறான். அது பொண்ணு ஜேகே கவனிக்கவே இல்லை. போகிற ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கா. டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 7 o'clock இருக்கும். பிடிஎஸ் தான் எல்லோரும் வந்து கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. லைவ் போயிட்டுருக்கு. 7 மெம்பர்ஸும் லைவில் இருக்காங்க. லைவில் என்னென்னமோ பேசிக்கிட்டு கலாய்ச்சின்னு இருக்காங்க. அப்போது ஜிமின் தான் எல்லா கமெண்ட் செக்ஷனும் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அதில் ஒரு சில ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில குட் கமெண்ட்ஸும் இருக்குது. முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கான். எல்லா மெம்பர்ஸும் உட்காந்து சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜிமின் தான் அதில் இருக்க ஒரு கமெண்ட், யூங்கி மேரி மீ அப்படின்ட்டு இருக்கு. அதை படிக்கிறான். யூங்கி மேரி மீ அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டோனில் சொல்கிறானா. இவ்வளோனா எல்லாம் சீரியஸாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. திரும்பி இப்போ ஜிமினை தான் பார்க்குறாங்க. என்ன கமெண்ட்டு அப்படின்ற மாதிரி கையை காட்டுறான். யூங்கிதான், ஏண்டா அதை அப்படியேடா சொல்வ, என்னமோ நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் நான் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டிங்களா? ஐயோ இந்த பையன் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி யூங்கி கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. ஜிம்மின்ல கீழே உட்காந்துட்டு இருந்துருவான். இப்போ யூங்கி கவுஸில் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். என்ன யூங்கி ஓவரா பண்ணுற அப்படின்ற மாதிரி யூங்கி ஷோல்டரில் கையை போட்டுட்ருக்கான். ஜேகேவும் கீழே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ வாஷ்ரூம் ஏந்து போகிற மாதிரி போயிட்டு வந்து ஜிமின் பக்கத்துலேயே உட்காடுறான். ஜிமினுக்கு கொஞ்சம் எதுவும் வித்தியாசமாக தெரியுது. என்னடா காற்று நம்ம பக்கம் வீசுது அப்படின்ற மாதிரி. அவன் ஜேகே வந்து பக்கத்தில் உட்காந்துனே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பான். அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பான். நம்ம வேண்டான்ட்டு மூவ் ஆன் பண்ணிட்ட பிறகு திடீர்னு வந்து மிக்சட் சிக்னல் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. மிக்சட் சிக்னலே வேணாம் சாமி அப்படின்ற மாதிரி அவனும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பான். அப்படி தள்ளி உட்காந்துவன் அப்படியே சுகாவோட தோலில் சாஞ்சிருந்துருப்பான். சுகாவும் டேய் தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருக்கட்டும் இவங்க அப்படின்ற மாதிரி யூங்கியோட கையை வேற பிடிச்சிக்கிறானா. ஜேகேக்கு தான் கொஞ்சம் லைட்டாக பேர்ன் ஆகுது. அவன் தண்ணி எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அந்த கிளாஸை தொப்புன்னு அந்த டேபிளில் வைக்கிறான். இப்போ எல்லாரும் திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஜேகேவை பார்த்தா, என்ன கிளாஸை தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ஆக்ட் பண்ணுவான். ஜின்னா, என்னடா நீ ஆரம்போட செகண்ட் வெர்ஷனாக பண்ணிகிட்டு இருக்க? அவன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான்னா இப்போ அவங்ககிட்ட இருந்து கற்றுட்ருக்கியா? டேபிள் உடஞ்சிருந்தா என்ன பண்ணுறது, நீ வச்ச ஃபோர்ஸ்க்கு டேபிளே உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவரை திட்டிகிட்டு இருக்கான். சரி இன்னும் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஜின் எப்படி திட்டு வர தெரியும்ல, ஒரு மாதிரி ராப் பண்ணுற மாதிரி பூஜிக்கிட்ட கற்கொடுக்குறி அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. எல்லாருக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த லைவும் எண்ட் ஆகுது. லைஃப் ஃபுல்லாகவே ஜிமின் இந்த யூங்கி மேலே சாஞ்சு யூங்கியோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு யூங்கியோட ஷோல்டர் ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு இருந்துருப்பான். லைக் யூங்கிக்கு அந்த இடத்துல ஷோல்டரில் சர்ஜரி நடந்திருக்கோம்ல, அதை ஒரு மாதிரி கேஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் அந்த லைஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பான். லைஃப் போக்கிட்டே இருந்திருக்கும். பட் ஜேகே பாதிலே எழுந்து அங்கேருந்து போயிருப்பான். அவன் ஏன் டென்ஷன் ஆகிறான்னு அவனுக்கும் தெரில. ஜஸ்ட் அட்டென்ஷன் கொடுக்குன்னா ஒரு மாதிரி சல்கியாக பிஹேவ் பண்ணுவான்ட்டு நிறைய இன்டர்வியூவில் அவனை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல. ஒன்ஸ் போன டைம் அவனுக்கு எல்லா அட்டென்ஷனும் ஜிமின் தந்திருப்பான். இப்போ எதுவுமே தரமாட்டான்றதை விட அந்த அட்டென்ஷன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு, வேற ஒருத்தவங்களுக்கு அதை கொடுக்குறான் அப்படின்றது தான் அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அங்கேருந்து அவன் எழுந்து போயிடுவான் பாதி லைவ்லேயே. மற்ற மெம்பர்ஸ்லாம் லைவை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க பெட் டைமில் தூங்கியிருப்பாங்க. ஜேகே தூங்கியிருக்க மாட்டான். லைக் அவன் ஏன் தூங்கலை அவனுக்கும் தெரியல, ஏன் யோசிக்கிறானோ அவனுக்கும் தெரியல. மண்டை காஞ்சிட்டு இருந்திருக்கும். ரொம்ப லேட் நைட் தூங்கியிருப்பான். காலையில் எழுந்துக்கிறான். லைக் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருப்பான். எழுந்து போய் தண்ணி தாக எடுத்திருப்போம். ஹாலுக்கு போகிறான். அதை தாண்டி தானே கிச்சன் இருக்கும். ஸோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சைட் போயிருப்பான். போய் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஜெயமோட ரூம் பார்க்குறான். அது க்ளோஸ்டாக இருக்குது. பட் வந்து பாதி ஓப்பனாக இருக்குது. ஃபுல்லாக லாக் ஆகலையா அப்படின்ற மாதிரி
கொஞ்ச நேரம் அந்த ரூமையே உத்து பார்க்குறான். லைட்ஸும் ஆனில் இருக்குது. ஸோ அப்படியே கிட்ட போகிறான். காதை வச்சு கேட்குறான் உள்ள ஜெயம் இருக்கானா அப்படின்ட்டு. உள்ள எந்த ஒரு குரலுமே கேட்கல. ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்னும் மெம்பர்ஸ் யாருமே ஏந்துக்கல. ஸோ லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். உள்ள யாருமே இல்லை. வாஷ்ரூம்லேருந்து ஏதாவது சத்தம் வருதான்ற மாதிரி வாஷ்ரூம் கிட்டே போய் பார்க்குறான். அங்கேயும் எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஜெயம் அந்த ரூமில் இல்லை. அவனோட ரூம் சுற்றி பார்க்குறான். ஜெயம் மேலே ஒரு சென்ட் ஸ்மெல் செம்மையாக அடிக்கும். அந்த ரூம்லேயும் அந்த சென்ட் ஸ்மெல் தான் அடிக்குது. அது ஒரு மாதிரியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த சென்ட் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறான். ஜெயமோட பெட்டை பார்க்குறான். ஜெயம் ஸ்டூடியோ கிளம்பி போயிருப்பான். ஸோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் அந்த பெட்லேயே இருக்குது. அதையும் பார்க்குறான். ஒரு மாதிரி அந்த ரூமோட ஆறாவை ஃபீல் பண்ணுறான். லைக் அந்த ரூமில் தானே ஜெயம் இருக்கான். அவனோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறான். நேற்று ராத்திரி எல்லாம் நான் அவனால தூங்கவே இல்லை. ஆனால் ஏன் தூங்கலைன்னு எனக்கு தெரியவே இல்லை. மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தேன். இப்போ நீ நல்லா தூங்கி காலையிலே ஸ்டூடியோ போயிட்டியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். சரி யாராவது வரத்துக்கு முன்னாடி வெளில போயிடலாம் அப்படின்ட்டு ஜெயமோட ரூம் டோர் திறந்துட்டு வெளியில் வரான். வெளியில் பார்த்தா ஜின் இருக்காரு. ஜின் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ அவர் ரூமில் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது ஜிவன் ரூமில் இல்லை, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுதா, அதான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி திக்கி சொல்கிறான். சத்தம் கேட்குதா? என்ன சத்தம் தெரியல. மேபி பூனை ஏதாவது வந்துருச்சான்னு நினச்சேன். அதனால தான் உள்ளே வந்து பார்த்தேன். ஜெயம் இல்லை. பூனை போயிடுச்சாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் துரத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவனோட ரூமுக்கு போயிருக்கான். துரத்தி விட்டானா? ஆனால் இங்கே எப்படி பூனை வரும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவர் தூக்க கலக்கத்தில் இருக்காரா. ஸோ பெருசாக கண்டுக்கல. ஜேகே தான். அவன் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டூடியோ கிளம்பி போகிறான். கிளம்பி ஸ்டூடியோ போயிட்டு அவனுக்கு தெரியும் ஜேம் ஸ்டூடியோவில் தான் இருப்பான். மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால அங்கே தனியாக இருப்பான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. யாரும் இருக்க மாட்டாங்கன்னா இவனுக்கு தானே ப்ராபப்ளி அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ உள்ள ஸ்டூடியோ டோரை தான் லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். உள்ள அவனோட பார்வைக்கு ஒரு சீனரி கண்ணு கூச போல. இந்த மாதிரி ஒரு சீனரி. அவங்க எப்பவும் ஒரு டேபிளில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த டேபிளில் தான் நேற்று அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான்ல அந்த கேர்ள், அந்த டேபிள் மேலே படுத்துட்ருக்கா. ஜெயம் அவன் மேலே ஹோவர் ஆகியிருக்கான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. டோர் சத்தம் கேட்டோன்னே தான் 2 பேர் பார்க்குறாங்க. லைக் அவங்க ஃபுல்லி ட்ரெஸ்டப்பாக தான் இருக்காங்க. ஜஸ்ட் கிஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே அது திறந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி வாய்ஸ்லாம் வைட் ஆகிடுது. அவன் அப்படியே நிற்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னடா பார்த்தா அப்படின்ற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். ஸ்டூடியோட வெளியிலேயே நிற்கிறான். அவன் யோசிக்கிறான் என்ன பார்த்தோம் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறா. அவன் அந்த பொண்ணை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்புறம் பின்னாடி ஜெயம் வரான். நீங்கள் என்ன பண்ணுற யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து ஜெயம் கேட்குறான். அதுவா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாதிரியாக இருந்தது தான் வந்தேன். அப்படியா, சரி வா நான் என் ஜாக்கெட் எடுத்து வந்துடுறேன், நம்ம போயிட்டு காஃபி சாப்பிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி ஜெயம் கேட்குறான். ஓகே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி அவனுக்கு ஒன்றும் ஒரு நிமிஷம் புரியல, எதுவும் பிளாங்க் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி வளர்றான். ஜெயம் உள்ளே போயிட்டு ஜாக்கெட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்குறான். டோரை திறந்து வெளியில் ஜேகே இல்லை. என்னாச்சு, எங்கே போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான்.
ஜேகே நேராக அவங்க தங்கியிருப்பாங்களா அதே பிளேஸ்க்கு தான் போகிறான். அவன் போகிற நேரம் எல்லா மெம்பர்ஸும் முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் அவன் வரதை பார்த்துட்டு, டேய் அங்கடா போயிருந்த காலையிலேயே என்ன ஃபுல் ரெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஆரம், காற்று வாங்க போயிருந்தேன். காற்று வாங்கவா? எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். டே வந்து சாப்பிட்றா. நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். போயிட்டு மிரரில் அவன் முகத்தை பார்க்குறான். அவன் பார்த்த ஒரு சீன் அவன் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. ஸோ இதுக்காக தான் இது நீக்கும் காலையில் ஸ்டூடியோக்கு நீ சீக்கிரம் போறியா? பர்ஃபெக்ட். உத்தம மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டு எல்லாம் போனவங்கிட்டேயும் சே ஒரு நிமிஷம் நான் கூட நம்பிட்டேன் நீ என்னை லவ் பண்ணிட்டியோன்ட்டு. பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஜேம் ஒரு மாதிரி திட்டிட்டு கிளம்பி அவங்க கூட திரும்பியும் ஸ்டூடியோ கிளம்புறான். அவனுக்கு போக இஷ்டமே இல்லை, இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி ஆக்கணும்ல. அங்கேருந்து ஸ்டூடியோ போனான். ஜேம் இப்போ அங்கே தனியாக தான் உட்காந்துட்ருக்கான். ஜேகே உள்ளே வந்தோடனே ஜேம் ஜேகேவை பார்க்குறான். அவன் எதுவுமே சொல்லலை, ஜேகேவுமே எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் ஜேகே ஜேமே பார்த்துட்டே இருந்திருப்பான், எதுவுமே பேசியிருக்க மாட்டான். ஒரு 2 days இப்படி தான் போயிருக்கோம். எப்போவுமே அவங்க கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருப்பாங்க, பட் இந்த வாட்டி ஆக்வர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பீக்கில் லைக் அவன் அப்படி பார்த்துருப்பான்ல ஜேமை, ஒரு மாதிரியா டென்ஷனாக இருந்திருப்பான். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது, என்னன்னு கேட்கவும் முடியாது. ஏன்னா அவன் யார் கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. ஜேமும் அவன்கிட்ட வந்து இதுடான்னு எதுவுமே கிளாரிஃபை பண்ணலை. ஸோ அவன் ஒரு மாதிரி அந்த 2 days பித்து பிடிச்ச மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இன்னும் பேய் படம் பார்த்த மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். இப்போது ஜேகே தான் அவங்க 2 பேரும் உட்காந்து கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். ஒரு 2 days ஆஃப்டர் உட்காந்துட்டு அந்த சீட்டையே ஒரு மாதிரியாக பார்க்குறான். அவனுக்கு அந்த விஷுவல் தான் ஞாபகம் வருது, அவங்க 2 பேரும் எப்படி படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. லைக் அந்த பொண்ணு படுத்துட்டு இருந்தா அவன் மேலே ஹோவர் ஆகியிருந்தான், அந்த விஷுவல் தான் வருது. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இந்த சைட் ஜேஎம் மிரர் பார்த்து என்னமோ ஸ்டெப் போட்டுட்ருக்கான், டான்ஸ் மூவ்ஸ். பட் அவனுக்கு அது ஒழுங்காக வரவே இல்லை. ஒரு மாதிரியா அவனுக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அவன் அதை எப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 20 minutes அந்த மூவை ட்ரை பண்ணிகிட்ருக்கான், ஆனால் அது வரவே இல்லை. அவனோட கொரியோகிராஃபர் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. லைக் அந்த மூவ் அவன் சோலோவாக பண்ண போகிற மூவ். ஸோ அது அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால அதை கற்றுட்ருக்கான். ஜேகே இப்போது ஜேமை தான் பார்க்குறான். அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அங்கேருந்து அந்த பெஞ்ச்லேருந்து எழுந்து நேராக ஜேம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாள், அது கிட்ட போகிறான். கிட்ட ஒரு மாதிரி கோவமாக விறுவிறு நடந்து போகிறான். ஜேம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் போய் நிற்கிறதுக்கும் ஜேம் ஒரு மாதிரியா அவன் மேலே விழுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. லைக் அவன் பின்னாடி நின்றுட்டுருக்கான். ஜேம் அப்படியே அவனோட செஸ்டில் அப்படியே விழுறான். ஜேகேக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படியே ஜேஎம் வந்து நீல் டவுன் பண்ணி ஜேம் அவனோட மடியில் படுக்க வச்ச மாதிரி இருக்கான். பார்த்தா ஜேமோட நோஸில் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. லைக் அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் நோஸில் ப்ளீடிங் போகுது. ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, எல்லாம் அப்படியே பிளாங்காக இருக்குது. அவன் ஜேமோட கண்ணத்தை தட்டி ஜிமின் ஜிமின் என்னாச்சு, ஜிமின் எழுந்துரு, ஜிமினா அப்படின்ற மாதிரி அவனோட கண்ணத்தை இப்படி தட்டி இப்படி எழுப்பிக்கிட்டே இருக்கான். ஆனால் எழுந்துக்கவே இல்லை, நோஸில் மட்டும் ப்ளீட் ஆகிட்டே இருக்கா. ரத்தம் கொஞ்சம் அதிகமாக வரவும் ஜேகே கொஞ்சம் பயமாகிடுச்சு. மற்ற மெம்பர்ஸ்லாம் அப்படியே க்ரௌடடாக வந்துட்டாங்க, உங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஜின் எல்லாரும் வந்து இருக்காங்களா, எல்லாரும் வந்து ஜேம் தான் கத்திட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்து கூட டைம் வேஸ்ட் பண்ணல. ஜேம் அப்படியே அவனோட 2 கையால் தூக்கிட்டு அங்கே வந்து ஸ்டூடியோவிலேருந்து வெளியில் போகிறான். எல்லா மெம்பர்ஸும் அவன் பின்னாடியே வராங்க. இவன் இப்படி போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்ட்டு. ஜங்குக்கு யாருக்குமே பதில் சொல்லு, தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜேம் மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவனோட வேலாம் பிளாக் பண்ணிட்டாங்க, வெளியில் போகாத மாதிரி. ஜேகே டென்ஷன் ஆகுது, வழி விடுறீங்களா, கொஞ்சம் கூட அறிவில்லை, எமர்ஜென்சி. அவன் மயங்கிட்டான், தள்ளுங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் உதறி விடுறாரு. பட் அவங்கெல்லாம் வந்து
அவனோட வழியை மறைச்சிட்டு, சரி சரி இரு, நாங்கள் டாக்டர் கூப்பிட்றோம், நீ வெளில போகாத, உட்காரு. டாக்டர் கூப்பிட்றீங்களா? நீங்கள் எப்போ கூப்பிடுறது? டைம் ஆகுது. அவர் எப்போ வருவாரோ தெரியல, கொஞ்சம் தள்ளுங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக பேசுவான். ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்கெல்லாம் அவன் அப்படியே பிளாக் பண்ணிட்டு, ஜிக்கி வெளியில் வந்து போகக்கூடாது, இப்பயே நான் டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் டாக்டர் கால் பண்ண போயிடுறாரு. அவங்கெல்லாம் அவனுக்கு விட மாட்டுறாங்க அந்த இடத்துலேருந்து வெளில போகிறதுக்கு. ஜேகிக்கு டென்ஷன் ஆகுது. அவனை அங்கே இருந்த ஒரு ரூமில் போய் படுக்க வைக்கிறாங்க. ஜேகே வந்து கத்திக்கிட்டே இருக்கான், ஒரு டாக்டர், ஒரு ஹாஸ்பிட்டல் போக கூட எங்களுக்குலாம் வந்து ஃப்ரீடம் இல்லைன்னா எப்படி, நாங்கள்லாம் செத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் டாக்டர் வராரு. அது வரைக்கும் ஜேகே கையிலேயே பிடிக்க முடியல, கத்திக்கிட்டே இருந்திருப்பான். டாக்டர் வந்து உள்ளே போயிட்ட பிறகுதான் ஏதோ கொஞ்சம் அடங்குறான். ஆரம் இப்போ பக்கத்தில் வந்து உட்காராரு. டேய் இதுக்கடா இப்படி கத்துற, இங்கே இருக்கிறவங்க பார்த்தா உனக்கு தெரியும்ல, அவன் செத்தா கூட இங்கே இருக்கிறத அப்படியே மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு உனக்கு அது லோ பிபியாக தான் இருக்கும். ஜின் சொன்னான் அவன் காலையில் சாப்பிடல அப்படின்ட்டு, கவலைப்படாதரா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தட்டி கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலும் ஜேக்கிக்கு சொல்கிறது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, கையெல்லாம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இன்னும் தெரியல, அப்படியே நடுங்குது. ஒரு 5 மினிட்ஸ் செக்அப் பண்ண பிறகு தான் டாக்டர் வெளில வராது. எல்லாரும் அவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஜேகேல என்னாச்சு, ஜேஎம்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப திக்கி பதட்டமாக கேட்குறான். டாக்டரும் ஒன்றும் இல்லை, அவர் சரியாக சாப்பிட்றது இல்லை போல், அதனால தான் ரொம்ப லோ பிபியாக இருக்குது, அண்ட் நோஸ் ப்ளீடிங்கும் அதனால தான் ஆயிருக்கு. இந்த ஐடல்ஸ்கிட்டே இந்த ஒன்று தான் பிரச்சனை, அவர் பர்ஃபெக்டாக தான் இருக்கார், இதுக்கு மேலே எதுக்கு டயட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் நார்மலாக ஆகிடுவார், நான் கொடுத்துருக்கேன், ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதெல்லாம் கேட்ட பிறகு தான் கொஞ்சம் ஜேகேக்கு ஒரு மாதிரியே நார்மலாக ஆகுது. உனக்கு யார் அந்த மாதிரிலாம் டயட் இருக்க சொல்கிறது அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்குது. இப்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் வந்து அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேவும் அதை நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அந்த டாக்டர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விஷயம் நடந்ததுலாம் வெளில சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதுக்கும் பே பண்ணுறாங்க. அவனுக்கா ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, சரி என்னடா அப்படின்ற மாதிரி. ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜேம் வந்து கண்ணு லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். ஜேகே பக்கத்துலேயே அங்கே இருக்க ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவன் அப்படியே உட்காந்துடும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான், தலையில் கையை வச்சுட்டு. அவன் கண்ணு முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் டேங் உட்காந்துருப்பான், அவனை தான் பார்க்குறான். டேங் வந்து ஜிமின் கண்ணை ஓப்பன் பண்ணது பார்த்தோன்னே மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுறான். ஜேகேக்கு வந்து இப்போ ஜிமின் கிட்ட போக ஒரு மாதிரியா பயமாக பதட்டமாக இருக்குது, ஏன்னு தெரியல. எல்லா மெம்பர்ஸும் ஜிமின் அப்படியே சரவம் பண்ணி நின்றுட்டு ஜின் கத்திக்கிட்டு இருக்காரு, நான் பீஸ் சொன்னோம் ஒழுங்காக சாப்பிடுன்ட்டு. ஜேஎம் உங்ககிட்ட என்ன பிரச்சனைனே தெரியல, என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி திட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ராஷிகா நடுவில் வந்து, ஜின் அவனே இப்போ தான் வந்து சரியாக இருக்கான், எதுக்கு கத்துறீங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. என்னதான் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேம் இப்படி பண்ணுறது. ஆரம்பம் பக்கத்தில் வந்து உட்காந்துது, நாங்களாம் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா, அதுவும் ஜேகே இருக்காம்பர், அவ்வளோதான் அவனுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின்ல என்னது அப்படின்ற மாதிரி மயக்கத்துல ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக பார்க்குறான். ஜிம் கூட ஆமாண்டா பாவம் அவன் ரொம்ப பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்னா டேங்க ஒரு மாதிரியே பார்க்குறான், என்னடா அப்படின்ற மாதிரி. டேங்க ஒரு மாதிரியே கண்ணை காட்டுறான் ஆமாம் அப்படின்னு. ஜேகே எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே தான் அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நின்றுட்டு இருப்பான். இப்போ எல்லாரும் அவனுக்கு விடுறாங்க. ஜேகே அப்படி நின்றுட்டு ஒரு மாதிரியா தலையை குனிஞ்சிட்டு எடி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் அப்படி நின்றுட்டே இருக்கான். எல்லாரும் அவனை முன்னாடி தள்ளுறாங்க, ஜேம் கிட்ட போய் பேசுகிற மாதிரி. அவனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறான். தேங்க்யூ ஜேகே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஜேம் சொல்கிறான். ஜேகேல எதுக்கு தேங்க்ஸ், நீ இப்படி நடக்காமல் பார்த்துக்கோ, அதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி சொல்கிறது, டக்குன்னு
இப்படி எல்லாரும் வந்து ஜேம் திடீர்னு இப்படி ஒரு சரௌண்டிங் ஏற்பட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரியா ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அதனால கம்முன்னு ஒரு மாதிரியா இருக்கான். இதுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓகே ப்ராக்டிஸ்க்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எல்லாரும் அவனை பார்த்து முறைக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இல்லை நீங்களா ப்ராக்டிஸ் போகலையான்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்கிறானா. எல்லாரும் இல்லை போகல, இன்னைக்கு ப்ராக்டிஸ் இல்லை, கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கான். கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்ல. மெம்பர்ஸ்னால் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு போகவே இல்லை. அவங்க ஜஸ்ட் சும்மாவே அந்த பில்டிங்கில் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகேவா ஜிமனோட ரூமுக்கு வெளியில் சுற்றிட்டு இருந்திருப்பான். மற்றவங்க சும்மா ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட போயிருப்பாங்க. ஜேகே போயிருக்கவே மாட்டான். மெம்பர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இந்த நல்லாவே இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் ஓகே, ஏதோ ஒன்று அவன் மனசு மாறிடுச்சோ என்னமோ, மேபி கேர் பண்ணுறானோ என்னமோ அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்க பெருசாக கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. அவள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜேம் எல்லாம் தூங்கி எழுந்திருப்பான். இப்போ அவங்களோட பிளேஸ்க்கு போக வேண்டிய நேரம்ல. ஸோ எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. ஜேம் தான் போகலாமா, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல, நம்ம பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின்னும் ஆமாண்டா, இங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இதெல்லாம் இருந்தால் அவங்க பார்த்துக்கவும் மாட்டாங்க, நீ வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போகலான்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஜேம் கீழே லைட்டாக கால் எடுத்து வைப்பான். பட் எப்பவும் போல தான் ரொம்ப நேரம் படுத்துருந்தா கால் மறுத்து போகாதா, அந்த மறுத்து போகிறதுனால லைட்டாக கால் ஸ்லிப்பாக இருக்கும், அவ்வளோதான். அங்கேருந்து ஜேகே ஓடி வந்துட்டான். எல்லோரும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஜிஎம் ஒரு மாதிரி டக்குன்னு பயந்துட்டான், இவ்வளோ டிக்கெட்டாக வந்தானே. ஒரு மாதிரி உதறிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி முழிக்கிறான் ஜேகேவோட மூஞ்சியை பார்த்து. ஜேகே தான் ஜேமை திரும்பியும் தூக்கிறான் ப்ரைடல் சைடில். எல்லாருக்கும் என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ அடக்க வேணாம், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சி அப்பயும் உருந்தாக வச்சுன்னு இருக்கான். அப்படியே அங்கேருந்து அவனே கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி கூட்டிகிட்டு போய் கார் வரைக்குமே அவன் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். கார்லேயும் உட்கார வச்சுட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே அவங்களோட பிளேஸ்க்கு போயிட்டு பிறகு கீழே இறங்கவே விடலை. கார்லேருந்து அவன் தான் தூக்கிட்டு போயிட்டு ஜேமோட பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அவனை அங்கே படுக்க வச்சுருப்பான். ஜேம்க்கு அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட். ஒன்ஸ் அப்பான் டைம் நம்ம லவ் பண்ண பையன் திடீர்னு இப்படிலாம் கேர் பண்ணுறானே அப்படின்னும் போது இந்த பழைய காதல்லாம் எட்டி பார்க்கல, அந்த மாதிரி இருக்குது. பட் ஜேமோட மனசில் இல்லை ஜஸ்ட் அவன் நம்மளை கேர் பண்ணுறான், அவ்வளோதான், எந்த ஒரு தப்பான ஐடியாவும் எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அவனே செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கான். ஜேம் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். வெளியில் வந்து கதவு அவன் தான் சாத்துனா முன்னாடி எல்லோரும் நிற்கிறாங்க. அவனை சுற்றி போட்டாங்க. அவன் எல்லாரையும் பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி நிற்கிறீங்க, அப்புறம் ஜின் என்ன சமைக்கிறீங்க, அவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கான். எல்லாரும் ஜேகே உனக்கு உடம்பு சரியில்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ, உடம்பு சரியாதது நான் கிடையாது, உள்ளே இருக்கான்ல அவன்தான், அவனுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். அவனுக்கு தெரியுது ஏன் அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. அவனுக்கு அதுக்கு பதிலும் தெரியலல்ல, அதனால் கம்முன்னு இருக்கான். அன்றைக்கி டே ஃபுல்லாக ஜேகே தான் அவனை கேர் பண்ணி பார்த்துருந்துருப்பான். ஜின் அவனுக்கு போய் ஃபுட் கொடுத்துருப்பாரு. ஜேம் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நைட் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே தான் ஜேமோட ரூமை திறந்துட்டு உள்ளே போகிறான். லைக் எல்லாரும் தூங்கிட்டாங்க, ஜேமும் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த டேப்லெட்லாம் வேற கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். இதான் லைட்டாக அந்த டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறான். அப்படி பூனைக்குட்டி எப்படி உள்ளே அப்படி ஒன்றுமே தெரியாமல் வரும், அந்த மாதிரி உள்ளே வரான். உள்ளே வந்து ஜேமை பார்க்குறான். ஜேமோட ஃபேஸ் கிட்ட போயிட்டு கீழே தரையில் உட்காடுறான் முட்டி போட்ட மாதிரி. ஜேமோட ஹேரை ஒரு மாதிரியாக கோதி விட்டுட்டு எனக்கு சத்தியமாக தெரியல நான் ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு. எல்லாரும் எனக்கு ஒரு வியாடாக பார்க்குறாங்க, அது எனக்கே தெரியுது. இருந்தாலும்
நீ அந்த ஒரு நிமிஷம் அந்த கொஞ்ச நேரம் மயக்க போட்டு இருந்து அப்படி தீயில நின்ன மாதிரி இருந்தது தெரியுமா? சத்தியமா முடியல. என்னோட மைண்ட் எங்கெங்கேயோ போயிடுச்சு. என்ன திடீர்னு என்னாச்சு எனக்கு புரியல ஜெயம், நான் ஏன் இப்படி பண்றேன்ட்டு. ஆனா அந்த நிமிஷம் நான் யோசிச்சது என்ன தெரியுமா? ஜெயம் இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு அதை இமேஜின் பண்ண ஒரு மாதிரியா வலிக்குதுடா. இந்த ஒரு நிமிஷம் நீ இல்லாம போயிட்டா என்ன ஆயிடும்ட்டு மனசு கடந்து அடிச்சுது. நீ என்னை லவ் பண்ணுன்னு சொன்னப்போ நான் சத்தியமா உன்னை தப்பாதான் எடுத்தேன். ஆனா இப்போ எனக்கே நான் அவனை லவ் பண்றேன்னு தோணுது. நான் அவனை ஒரு பேண்ட் மெம்பரா ஒரு ஃப்ரெண்டா கேர் பண்ணன்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் எனக்கு தான் தெரியும், நீ கண்ணை மூடிட்டு கண்ணை துறக்காம இருந்த அந்த கொஞ்ச நேரம் நான் செத்துட்டேன் தெரியுமா? என்னோட பிரெயின் ப்ராசஸே ஆகலை. ஜெயம் இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ என் மண்டை குழம்பி வெடிச்சிடுச்சு. நீ கண்ணை ஓப்பன் பண்ணதான் உயிரே என்கிட்ட வந்தது. இது வரைக்கும் நான் என்றைக்குமே யாருக்குமே இவ்வளோ இதுவாக ரியாக்ட் பண்ணதே இல்லை. நான் ஏன் உனக்கு அப்படி பண்ணணும்னு தெரியல. உன்னை லவ் பண்ணுறான்ட்டு என்னன்னாவே கேள்வி கேட்டிருக்க மாதிரி இருக்கு. ஆனால் நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும்? இல்லை எனக்கு தெரியல ஜெயன். ஒருவேளை நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணி என்னை பெருசாக கண்டுக்காதனால ஒரு கில்ட்னால எனக்கு இப்பெல்லாம் தோணுதா? கில்ட்னால தான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. சத்தியமா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை லைட்டாக அழுதுகிட்டே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கே அவனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. இல்லை, ஆனால் அவனால் அந்த ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணவே முடியல. அது என்ன ஃபீலிங்னே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பான். அப்புறம் ஜெயம் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு பார்த்துருப்பான். ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. நம்ம டெடி வர ஹக் பண்ணுற மாதிரி நல்லா ஹக் பண்ணிட்டு இப்போ தான் ஒரு மாதிரி வார்மாக தூங்கியிருப்பான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக. மார்னிங் வெடியுது. எப்போவுமே ஜெயம் தானே சீக்கிரமாக எழுந்து ஸ்டூடியோ போயிடுவான். ஸோ ஃபஸ்ட் அவன் தான் எழுந்துக்கிறான். எழுந்தா ஏதோ வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஜேகேவை பார்த்தோன்னே அவ்வளோதான், அவனுக்கு ஹார்ட் பீட் நின்று போயிடுது. என்ன ஜேகே என்ன இங்கே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நல்லா உத்து பார்க்குறான். ஜேகேவா தான்ட்டு. ஜேகே தான், அவனுக்கு ஜேகே தானா? ஐயோ, அவன் என் கண்ணத்தில் 2 அடி அடிச்சுட்டு வலிக்குதான்னு பார்க்குறான். கனவுல இருக்கானான்னு தெரியல, வலிக்குது. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கான். கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரீத் அப்படியே இழுத்து விடுறான். அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்? பா அப்படி இருக்கு. ரொம்ப நேரம் அப்படியே கம்முனே இருந்தவன் இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஜேஹோப் அந்த பேண்டை விட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தப்போ ஜேகே தான் அழுதுருப்பான். அழுதுட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருப்பான். அன்றைக்கி ஃபுல்லாக அவன் ஜேஹோப்போடையே படுத்து தூங்கியிருப்பான். ஓகே, மேபி அந்த நாள் அந்த ஒரு அஃபெக்ஷன், அதே மாதிரி ஒரு அஃபெக்ஷனால தான் இப்படி படுத்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் மனசை அவனே தேத்திக்கிறான். இருந்தாலும் ஜேஹோப் அதை எப்படி எடுத்திருப்பாரு? ஜிம்மின் அதை எப்படி எடுக்க முடியும்? ஜிம்மினுக்கு ப்ரீத் விடவே கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு மூமெண்ட். இப்படி ஒரு விஷயம் அவனுக்கு நடந்ததே இல்லை. ஜேகேவை தூரத்துலேருந்தே பார்த்துட்டு எவ்வளோ ஏங்கியிருப்பான். இன்னைக்கு அவன் பக்கத்தில் இப்படி ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணை முடிச்சுட்டு ஜேகேவே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான்.
அவனோட கையெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் அவன் கையை கூட்டிகிட்டு போய் ஜேகேயோட ஹேரை ஒரு மாதிரியா அழகாக கோதி விடுறான். ஒரு மாதிரி கிகிள் பண்ணுறான். அவனுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே ஒரு மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கானா பவுட் பண்ணிட்டு. வா. அப்புறம் அவனுக்குள்ளே சொல்லுகிறான், இங்கே பாரு, இது ஃபர்ஸ்ட் அவன் எழுந்துக்கட்டும், நீ எதுவும் தப்பான ஐடியாவுக்கு வந்துடாது அப்படின்னு அவன்கிட்ட அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே ரொம்ப லேட்டாக தான் எழுந்துப்பான். லைக் நேற்று அவன் ரொம்ப லேட்டாக தானே தூங்கியிருப்பான். ஸோ அவனுக்கு முழிவே வந்திருக்காது. ஒரு மணி நேரம் ஜேகே அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பான். ஜேகேவே பார்த்துட்டே இருந்திருப்பான். இருந்தாலும் இல்லை இது தப்பு, அவன் ஜஸ்ட் உன்னை கேர் பண்ணிக்கிறான், அது தப்பாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜேகேவே பார்த்துட்டு இருந்திருப்பானா. இப்போ ஜேகே ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். ரொம்ப ஸ்லோவாக கண்ணை கசக்கிக்கிட்டே ஓப்பன் பண்ணான். ஜேமோட ஐஸில் மீட் பண்ணுறான். 2 பேர் ஐஸும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படி அந்த ஐஸு எடுக்கவே தோணலை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 minutes ஆகுது. யாரோ கது தட்டுற சத்தம் கேட்குது. அப்போ தான் 2 பேருக்கும் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வராங்க. ஜேகே ஏந்து உட்காந்துட்டு, ஜமீன் எழுந்துட்டியா? சாரிடா, நேற்று நான் ஆனால் இருக்கட்டும், புரியுது. ஒன்றும் இல்லை, நான் எதுவும் தப்பாக தான் எடுத்துக்கல. நீ பேண்ட் மெம்பர்ஸை கேர் பண்ணால் இப்படி தானே பண்ணுவேன், எனக்கு தெரியும். ஹோபியா அங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்காரு நீ இப்படி தான் பண்ணேன்ட்டு. நீ எந்த ஒரு ஐடியாவும் எடுத்துக்காத, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிடுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டாக ஆகிடுது. அவனுக்கு சொல்லணும்னு தோணுது, ஆனால் இருந்தாலும் அவனே அவனோட ஃபீலிங்ஸில் ஷியோராக இல்லை. அதனால் அது எதுவுமே சொல்லலை. கதவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாக் ஆகும். ஸோ ஜேகே தான் அங்கே போயிட்டு கதவு திறக்கிறான். வெளியில் டேங் நிற்கிறான். டேங்கில் என்னடா இது, அவன் கதவு தட்டினா இவன் திறக்கிறான் அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். ஜேகே ஜிமின் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி டேங் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? சும்மா வந்ததுக்கு ஏன்டா கதவு க்ளோஸ் பண்ணேன்? இல்லை, அது சும்மா தான் வந்தேன். அது மறந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். தண்ணி கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இப்படி உளறிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். டேங்க்கு ஒன்றும் புரியல. உள்ளே வரான். ஜிம்மன் இப்படி உட்காந்து வேவ் பண்ணுறான், இங்கே வா அப்படின்ற மாதிரி. டேங்கோ போய் ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டு, டேய் என்னடா நடக்குது, அவன் ஏன்டா ஒரு ரூம்லேருந்து போகிறான், எப்படா வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிம்மனும் தெரியல, நான் காலையில் முழிச்சு பார்த்தா என்னை ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி கத்துறான். டேம் தான் அவன் கை வச்சு வாய மூடிட்டு, ஐயோ கத்தாத, அவன் ஜஸ்ட் அவன் இப்படி தானே பண்ணுவான், ஹோபியா ஹேங் கூட சொல்லியிருக்காருல, அதுக்குன்ட்டு அவன் பக்கத்தில் சேர்த்துக்காதரா அப்படின்ற மாதிரி டேம் சொல்கிறான். ஏன்னாச்சு? இல்லை, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, இப்போ எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்னு நீ மட்டும்தான் சொல்லிக்கணும். காலையில் வந்த விஷயம் என்ன, அதை மட்டும் சொல்லு. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்க தான் வந்தேன். அப்புறம் நேற்று நீ தூங்கிட்ட பிறகு நானும் பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, உன் கண்டிஷன் சரியில்லை, இருந்தாலும் கம்பெனிலேருந்து கண்டிப்பாக அந்த டூர் போகணும்னு சொல்கிறாங்க ஃபிலிப்பைன்ஸ்க்கு. அது எவ்வளோ சொன்னார் வேண்டான்ட்டு, பட் அங்கே இருக்க யாரும் கேட்கல. அதை பற்றி தான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம். ஏய், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு என்ன அட்மிட் ஆகிற மாதிரி கண்டிஷன்லையா இருக்கேன்? ஆப்ரேஷன் இருந்ததா இல்லை அட்மிட் ஆகிற மாதிரி கண்டிஷனில் இருக்கேனா? இன்னும் கிடையாதுல்ல, நம்ம போகலாம். எங்கே? ஃபிலிப்பைன்ஸில் எங்கே? மணிலா. அந்த பிளேஸ்க்கு போகலாம். இதில் என்ன இருக்குது? இல்லைடா, உன்னோட கண்டிஷன் சரியில்லை. டேய், நானும் பேஷண்ட் இல்லைடா,
ஜஸ்ட் லோ பிபி தான், அவ்வளோதான். ஓகே சரி, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, சாப்பிட போகலாம். சரி வா. வரேன்டா அப்படின்ற மாதிரி அவனும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெடி ஆகுறாங்க. அந்த ட்ரிப்க்கு 1 வீக் இருந்திருக்கும். அந்த 1 வீக் முழுசாகவும் ஜேகே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்திருப்பான். லைக் ரொம்ப ஓப்பனாக கேர் பண்ணியிருப்பான். எல்லாருக்குமே வந்து இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜேஎம்க்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் வந்து எப்படி சொல்கிறது, அவன் இல்லை அவன் ஜஸ்ட் வந்து ஒரு மெம்பராக தான் பார்க்குறான், நீங்கள் வந்து எதுவும் ஹோப் வளர்த்துக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்திருப்பான். ஆனால் ஜேகே வந்து அவனுக்கு வந்து ஜேஎம்மை கேர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜேஎம்மோட அட்டென்ஷன் அது அது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ஜேஎம் வந்து அப்படி உள்ளேருந்து கேர் பண்ணுவான் இல்லையா, அந்த அந்த விஷயம் ஜேகேக்கு கிடைக்கும் போது ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் ஜேஎம்க்கு வந்து ஹாப்பினஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஃபீலிங். லைக் நீ அவன் திரும்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்ற மாதிரி அவனே கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே நல்லா ஜேஎம் நல்லா பார்த்துக்கணுன்றதில் கரெக்டாக இருக்கான். அவங்க கிளம்பி மணிலாவும் போகிறாங்க. அங்கே ஒரு கான்சர்ட்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டும் இருக்கும், அது அட்டன் பண்ண தான் போகிறாங்க. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவங்க ஹோட்டல் போகிறாங்க. அங்கே நிறைய அவங்களுக்காக பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பிடிஎஸ் மாதிரி ஒரு பேண்ட் அவங்களோட கண்ட்ரிக்கு கான்சர்ட் பண்ண வராங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா சிறப்பாக கவனிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக பெரிய பெரிய ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் ஃபுல்லாகவே ஜேஎம் விட்டு நகர்ந்துருக்கவே மாட்டான். ஜேஎம் எங்கே போனாலும் அவன் பின்னாடி இந்த முந்தானி பிடிச்சி சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றிட்டே இருந்திருப்பான். ஜேஎம்க்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவன் கரெக்டாக இருக்கான். ஹோப் மட்டும் வளர்க்கவே கூடாது அப்படின்றதில்ல. அவனுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஜேகே பேசினதுலாம் ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் வந்து அந்த ஈகோவு அது வந்து ஜேகே கிட்ட வர மாட்டேங்குது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காதுல்ல சில பேர்கிட்ட. நமக்கு அவங்க என்னதான் பண்ணாலும் திரும்பி அவங்கக்கிட்டே தான் போகும். அது இத்தனை நாள் வந்து ஜேஎம்க்கு அது இருந்திருக்கும். பட் திடீர்னு ஜேகே இப்படி நடக்கும்போது அவனால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஹவ் கேன் ஹி ரெசிஸ்ட்? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ ஜேகே பண்ணுறதுல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு சைடு வந்து அவனே சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். இப்போது அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. அது ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி தான் இருக்குது. நிறைய பிடிஎஸ் மெம்பர், பிஹித் ஸ்டாஃப், அப்புறம் அந்த கான்சர்ட்காக அங்கே அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க. ஜேஎம் தான் ஒரு பார் கவுண்டரில் உட்காந்துட்டு இருக்கான். மூக்கு முட்டை குடிச்சிருக்கான் அவன். ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுற்றுது அவனுக்கு. எந்த ஒரு இது, அதாவது ஜேகேக்கு அவனுக்கும் இப்போ போகிற அந்த ரிலேஷன் தான், இந்த சுச்சுவேஷன் ஆச்சுதான் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி குடிச்சிருப்பான். அவனுக்கு அப்படி பழகும் போது ஹோப் வளர்க்க எவ்வளோதான் சொன்னாலும் மனசு கேட்காதுல்ல. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜேகே இப்படி பண்ணுறது. அவன் பேசாமலே இருந்திருந்தா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்துருப்பான் போல். இப்போ திடீர்னு வந்து இப்படிலாம் கேர் பண்ணவும் ஜேஎம்மால் வந்து அதை அடக்கி வைக்க முடியல. அவன் செம்மையாக குடிச்சிட்டு இருக்கான். நான் அவனை கேட்டேனா, எது இல்லாமல் என்கிட்ட வர, எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்குற, ஆனால் நான் அவனை பார்க்கலன்னு தெரியும்ல. அவளை பக்கத்தில் கிட்ட அப்படி பண்ணாத ஜெய்கி, என்னால் முடியல. ஜெயம் இவர் நீ ஜெய்கி அவனுக்கு கிடையாது. அவன் சும்மா கேர் பண்ணுறான்டா. அது தப்பாக எடுத்துக்காது. நீ புரியுதா? நீ திரும்பி ஏதாவது இடக்கு மடக்காக பண்ணி வச்சுக்கோயேன் அப்படின்னு அவன் திரும்பியும் கோச்சிக்குவான். அவன் கிட்ட பேச மாட்டான். இப்போ இருக்கிறது கூட ஒன்றுமே அவன் போயிடும். ஸோ நீ அவன்
வந்து உங்ககிட்ட பேசணும். அவன் எப்படி உன்னை கேர் பண்ணுறானோ அதே மாதிரி நீ அவனை கேர் பண்ணணும். ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்காதடா. அவனை என்னால் முடியல. என் மண்டைக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த பைத்தியக்கார. அதான் நீ பேசினதெல்லாம் கஷ்டமா இருக்கு ஜெய்க்கு. என்னோட லவ் அது லவ்வாகவே மதிக்கல. நீ இப்போ என்ன எப்படி கேர் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நான் உன்னை கேர் பண்ணேன். இல்லை நீ என்னை ஃப்ரெண்டாக கேர் பண்ணுற, நான் அப்போ என்னோட லைஃப் லவ்வாக கேர் பண்ணேன். நம்ம 2 பேரும் கேரிங்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ அது லைஃப் லாங் வேணும்னு தோணுது. இவ்வளோ யோசிக்கக்கூடாது. அவனுக்கு தான் பசங்க மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வராதுல்ல, ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி அவனே புலம்பிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கான் அந்த பார் கவுண்டரில் உட்காந்துட்டு. இப்படி அவன் போதையில் அவனே உதறிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பொண்ணு வரா. லைக் ஷீ இஸ் வெரிங் எ வெரி ஷார்ட் ட்ரெஸ், ரெட் கலர், செம்ம அட்ராக்டிவாக இருக்கா. ஜெயம் அந்த பார் கவுண்டர் கிட்ட ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பான். ஒரு மாதிரி அது மேலே சாஞ்சிக்கிட்டு என் வாழ்க்கை எங்கே போகுது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். செம்ம போதையில் இருக்கான், அது மட்டும் உண்மை. அந்த பொண்ணு நேராக ஜெயம் கிட்ட தான் வருது. ஜெயம் எவ்வளோ அட்ராக்டிவாக இருப்பான் யோசிங்க. ஸ்கினி ஜீன்ஸ், மேலே ஒரு ஷர்ட், அதில் ஒரு 2 பட்டன் கழண்டி இருக்கு, பிளாக் ஹேர், அப்படி இருக்கான். அதுவும் அந்த டிஸ்கோ லைட்டில் செம்மையாக ஜொலிக்கிறான். அந்த பொண்ணு நேராக அவன்கிட்ட வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறா. அவன் ஒரு மாதிரி சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கான். அவன் நின்றுட்டுருக்கா. யாரா இது அப்படி பக்கத்தில் நிற்கிறது அப்படின்ற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கிறான். How's this beauty? How pretty அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நாட் ஆஸ் யூ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நல்லா ஃப்ளர்ட்டியஸ்ட் டோனில் தான் பேசுகிறா. அவங்க சிரிச்சுட்டு ஹேஸ் மீ ஓ நோ 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 யூ ஆர் பிரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணோட ஹிப்பில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் வைக்கிறான். அவன் உட்காந்துட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணும் ஜேமோட ஷோல்டரில் கை வைக்குது. ஜேம் நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பாள். அவனோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி பிங்காக இருக்கு. ஷீ இஸ் அ ஃபிலிப்பைன் கேர்ள். அங்கே பார்ட்டி அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சவங்கள கிஸ் பண்ணுறது நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ அந்த பொண்ணு அவனை லைட்டாக ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அவனும் அதுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். இது ஒரு ஐஸ் ரொம்ப பர்னிங்காக பார்க்குது. வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அவன் கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு ஜேமாக தான் தேடிட்டு இருந்திருப்பான். என்னடா ஆளை காணும் அப்படின்ற மாதிரி. அவன் கையில் அந்த ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பான்ல, அதை அப்படியே தூக்கி போடுறான். ஜேம்க்கு அதெல்லாம் எதுவும் கேட்கல, அவன் போதையில் இருக்கிறதுனால. ஸோ அந்த பொண்ணு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே தான் நேராக அவங்கக்கிட்ட வரான். ஜேம் இழுக்கிறான் ஒரு மாதிரியா. ஜேம் உட்காந்துட்டு இருந்தான், அப்படியே தடுமாறுறான். அப்படியே கீழே லைட்டாக விழுந்திருப்பான். ஜேகே அவனை ஒரு மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு நிற்க வைக்கிறான். ஜேமோட கை ஜேகே தோல் மேலே இருக்குது. ஜேகே தோலை லைட்டாக சாஞ்சிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிட்டு நிற்கிறான். அந்த பொண்ணு தான் ஹலோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறா. ஜேகே அந்த பொண்ணை செம்மையாக முறைக்கிறான். முறைச்சிட்டு ஜேம் அப்படியே கை தாங்கலாம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜேம் செம்ம போதையில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி தள்ளாடிட்டே இருக்கான். ஒரு மாதிரி அவன் வாயில் வர பாட்டெல்லாம் வேறு பாடின்னு கிடக்குறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷனு. இப்போ ஜேம் நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். என்னது இது மூஞ்சி? ஜேகே இது நீ தானே? ஆனால் நான் இப்போ வேறு யாரு கூட்டியே தானே இருந்தேன். அங்கே ஒரு பொண்ணு அழகாக இருந்ததாலே நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி போதையிலே கேட்குறான். ஜேகே அவனை கொஞ்சம் துளுவாக கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜேகே பதிலே சொல்லியா ஜேஎம்ல ஜேகே ஒரு மாதிரி தள்ளி விட்டுட்டு ஏய்
கேட்ட கேள்வி போக சொல்கிறியா? நான் எப்படி வந்தேன்? எங்கே கூப்பிட்டு போகிறேன் என்ன? நான் போகிறேன் போ அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த பார்ட்டிக்கே போகிறான். ஜேகே அவன் கையை ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி அந்த வால்யூர் மாதிரி சாய்க்கிறான். அவன் அப்படியே அந்த 2 கையில் கேட்ச் பண்ணுறான். ஜெயம் ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்படியே அவனோட ஐஸ்லாம் பிளிங்க் பண்ணுறான். அவனோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி பிங்காக இருக்கா. அவனோட லிப்ஸ் செம்ம ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. ஜேகே அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுறான் ஜெயமில். ஹே, என்ன அவனுக்கு பிரச்சனை? எது சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன்? தலை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி போகிறான். அவன் தலை ட்ரை பண்ணுறான், தலை முடியல. ஜெயமோட லிப்ஸ் கிட்ட வரான். ஜெயம் தள்ளு அப்படின்ற மாதிரி போதையிலே வளர்றான். ஜேகே ரொம்ப சாஃப்டாக அவனோட லிப்ஸை லைட்டாக வச்சு ஜெயமோட லிப்ஸை ப்ரெஸ் பண்ணுறான். இட்ஸ் தேர் ஃபர்ஸ்ட் கிஸ். ஜேகே ஏன் அப்படி பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. ஆனால் இப்போ அவனுக்கு என்னமோ அதை பண்ணணும்னு தோணுது. அவனோட லிப்ஸ் அவனை அப்படி டெம்ப் பண்ணுது. ஒரு மாதிரியா சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஜேகேவை தள்ளி விடுறான். ஜேகே என்ன பண்ணுற வேலை அப்படின்ற மாதிரி தள்ளுறான். ஆனால் அவன் ரொம்ப போதையில் இருக்கான்ல, அவனுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. ஜேகே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அவனோட லோவே லிப்பை ஒரு மாதிரி சக் பண்ணுறான். ஜெயமோட லிப்ஸ் எப்படி இருக்கும் தெரியும்ல, ரொம்ப பம்பியாக இருக்கும். இப்போ லைட்டாக அந்த கிஸை பிரேக் பண்ணுறான். ஜெயமோட ஐஸை பார்க்குறான். ஜெயமுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, போதையில் அவன் நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கான். ஜேகே குனிஞ்சு ஜெயம் அவனோட தோலில் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறான். ஜெயம் ஜேகேயோட பின்னாடி தட்டுறான். விட்றா, என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி போதையிலே ஒரு மாதிரி கத்துறான். ஜேகே அவனை தோலில் தூக்கி போட்டு அவனோட ரூமுக்கு தான் நேராக போகிறான். ஜேகே முதல்ல ஜெயம் கூட்டிகிட்டு போய் டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஜெயம் அது வரைக்குமே அவனோட பின்னாடி தட்டிக்கிட்டே இருந்திருப்பான் கையை வச்சு, கீழே விடுறா அப்படின்ற மாதிரி. ஜேகே நேராக ஜெயம் கூட்டிகிட்டு போய் அந்த பெட்லேயே லே பண்ண வைக்கிறான். ஜெயம் ஜேகே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி போதையிலேயே ஒரு மாதிரி வளரிட்டு தான் இருக்கான். ஜெயமோட லிப்ஸை திரும்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜெயமும் அவனை பேக் கிஸ் பண்ணுறான். ஜெயம் செம்ம போதையில் வேற இருக்கானா. ஸோ ஜேகேவோட பேக் ஹெட்டை ஒரு மாதிரி பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகேவும் செம்மையாக அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. மூச்சு வாங்க 2 பேருக்கும். அவனுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஜெயமோட லிப்ஸாக ஒரு மாதிரி அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். அவன் லிப்ஸெல்லாம் ஒரு மாதிரி சப் பண்ணிகிட்ருக்கான். ஜெயம் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஜெயம் அவனோட ஹேண்ட்ஸை ஜேகேவோட பேக் ஹெட்டில் வச்சுருப்பான்ல. இப்போ அந்த ஹேண்ட்ஸை அவனோட பேக் ஹெட்லேருந்து எடுத்து அவனோட ஹேண்ட்ஸை அப்படி பெட்டில் வச்சு அவனோட ஹேண்ட்ஸோட அதை இன்ட்ரோவைன் பண்ணுறான். அவனோட நெக்கிட்ட போய்ட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற? விட ஜேகே. அவன் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகேக்கு செம்ம டர்ன் ஆன் ஆகுது. ஜிமின் செம்ம போதையில் இருக்கான். ஜெயம் ஆல்ரெடி 2 பட்டன் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த ஷர்ட்டை ஒரு மாதிரி விளக்கிட்டு அவனோட
அப்பர் செஸ்டில் தான் ஒரு மாதிரி போய் கிஸ் பண்ணுறான். ஜேம்க்கு அது வந்து ஆல்ரெடி செம்ம போதையில் இருக்கானா, அது அவனுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. அவருக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ணுறாது. அவனோட ஷர்ட் பட்டனையும் ஒரு மாதிரி கழட்டுறான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கழட்டி அவனோட ஷர்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். ஜேமோட பாடி பார்க்குறான், லைக் மில்கி ஸ்கின், அது எப்படி அங்கங்கே பிங்காக வேறு இருக்குது. நல்லா பிடிச்சிருப்பாள். ஸோ அது உடம்பு ஃபுல்லாக ரிப்ளை காட்டுது. இப்போது அவன் பண்ணதில் ஜேமும் ஒரு மாதிரி அவனோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும். அவனோட ஹீட்னஸை ஃபீல் பண்ணுறான். அவனோட செஸ்லலாம் போயிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறது, அவனோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு சக் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே என்ன பண்ணுற? வாயா இருக்கு. என்ன என்ன ஏன்னா ஜெயம்க்கு இது ஃபர்ஸ்ட் டைம். லைக் அவன் கிஸ் பண்ணியிருப்பான் நிறைய பொண்ணு, பட் இந்த அளவுக்குலாம் யாரோடையும் இன்டிமேட்டாக போயிருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் நம்மளை டச் பண்ணுறது எப்படி இருக்கும், அப்படி ஜேம்க்கு அப்படி இருக்குது. அவனால் அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியல. அவன் கத்த கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜேகே அவனோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜேமோட பேண்ட்ஸுக்கையும் லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். ஜேம்க்கு அவனோட ஹேண்ட்ஸ் அங்கே பட்டோனையும் ஒரு மாதிரி ஆகுது. அவன் ஃபுல்லாக அவனோட அவன் பேண்டீஸோடு சேர்த்து ரிமூவ் பண்ணுறான். ஜேகேக்கு இதெல்லாம் வந்து அவனுக்கு அதில் பழக்கமே கிடையாது. லைக் அவன் ஒரு கேர்ள் கூட இருந்திருக்கலாம், பட் அவன் புதுசாக இருக்குது அவனுக்கு. ஆனால் இதை பண்ணணும்னு தோணுது, ஆனால் அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது கூட. பட் இப்போது என்னமோ தெரியல, வேணும் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அவன் செம்ம டேர்ன் ஆன் ஆயிட்டான் ஆல்ரெடி. ஜேமோட பாடி ஃபுல்லாக அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணுறான். ஜேமுக்கு செம்மையாக இருக்குது. அவனால் அவனோட ப்ளஷரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஜேகேக்கு அவனோட டிசைரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஈ ஹேவ் நோ ஐடியா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்ன்ட்டு. பட் ஸ்டில் ஜேமோட லெக்ஸ் ஒரு மாதிரி ஒயிட் பண்ணுறான். அவனோட ஷர்ட் கூட கழட்டலை, பட் அவனோட பேண்ட்ஸை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். அவன் ஷர்ட்டோட தான் இருக்கான். யோசிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக தப்பாலாம் எதுவும் தொழில, இப்போ உனக்கு அது பண்ணணும் அவ்வளோதான். ஜே அப்படி குனிஞ்சு லைட்டாக இன்சர்ட் பண்ணுறான். ஜேவுக்கு வலிக்குது, வலிக்குது, வலிக்குது. ஜேகே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஷோல்டர்ஸ் ஒரு மாதிரி பிடிச்சி செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறான். அவனோட நெயில்ஸ் ஜேகேவோட ஷோல்டரில் பட்டு லைட்டாக ப்ளீட் ஆகுது. வேணாம் வேணாம், வலிக்குது 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 வலிக்குது. ஜேகே தான் ஜேமோட லிப்ஸை போய் செம்மையாக கிஸ் பண்ணுறான். அவன் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு கூட தெரியல, ரொம்ப ஃபோர்ஸாக தான் தள்ளுறான். அவன் வலிக்குது ஜேகே, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு, வேணாம் வலிக்குது. ஜேம் ஒரு துடிக்கிறான். பட் ஜேகே தெரியல, அவனுக்கு என்ன ஒரு ஐடியா கிடையாது. அவன் ஜேமோட லிப்ஸை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜேமோட நெக்கு காலர் போடலாம் அப்படி பிடிச்சி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஜேம் அந்த போதையிலையும் அவ்வளோ பெயினாக இருக்குது, வலிக்குது, கத்திக்கிட்டு இருக்கான். ஜேகேவை செம்மையாக ஸ்லாப் பண்ணிகிட்டு இருக்கான். விட்ரா விட்ரா அப்படின்ற மாதிரி. ஜேகேக்கு இல்லை, அவன் ரைட் மைண்டில் இல்லை. ஸோ அவன் ரொம்ப ஃபோர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருக்கான். வலிக்குது 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 வலிக்குது. 10 minutes இப்படி தான் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் ஜேமுக்கு செம்ம ப்ளஷராக இருக்குது. ஜேகே ஜேகே வலிக்குது, ஸ்லோவாக பண்ண முடியல, வலிக்குது. ஜேகே தான் ஜேமோட காத்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஜே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் லவ்வை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஃபர்ஸ்ட் இதை இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான். தென் அவன் வாயிலேருந்து லவ் யூன்ற வார்த்தை
அது வரும்ன்ட்டு ஜேகேவே எதிர்பார்த்துருக்க மாட்டான். பட் இந்த டைமில் அவன் அதை வாயிலேருந்து வந்துடுச்சு. ஜெயமும் ஒரு மாதிரி அவன் அந்த போதையில் பெருசாக அவனுக்கு காதெல்லாம் கேட்கல. அவன் அந்த ப்ளஷரை மட்டும் நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி தான் அவங்களுக்குள்ள அந்த நைட் கொஞ்சம் நல்லா வைல்டாக போயிருக்கும். ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் சீக்கிரமாக. பாய்.